ஏபிஎஸ் ரீட்டெய்லர் அனைவருக்கும் ஒரு புதிய செய்தி. என்பிசிஐயின் புதிய வழிகாட்டுதலின்படி ஏபிஎஸ் ரொக்கம் திரும்ப பெறுதல், அதாவது ஒரு முறை ரேகை வச்சு பணம் எடுத்ததுக்கப்புறம் அடுத்து 30 நிமிஷம் கழித்து தான் முயற்சிக்க சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த ரூல் தான் இதை இப்போ புதுசாகவும் சொல்லியிருக்காங்க மறுபடியும். ஏன்னா ஒரு முறை இப்போ ரேகை வச்சுட்டு பணம் எடுக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் உடனே முயற்சி பண்ணுவோம். முன்னாடியில் அந்த ரூல்ஸ் இல்லை, ஃப்ரீயாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் அந்த புது ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. சில ரூல்ஸ் இப்போ ஒவ்வொரு ரீட்டெயிலருக்கும் ரேகை வச்சு வைக்கணுங்கிற சூழல் இப்போ விட்ராவல் பண்ணியிருக்காங்க. விட்ராவல் பண்ணி எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு ரீட்டெயிலருக்கும் வைக்க தேவையில்லை. ஒரு முறை காலையில் மட்டும் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அதாவது ஒரு முறை மட்டும் ரேகை வச்சு ஓப்பன் பண்ணிட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுபோல் ஏன்னா வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் தன்னுடைய பாதுகாப்புக்காக இது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களோட பணம் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான். மக்களுக்கு இப்போ யாராவது இல்லீகலாக பண்ணும்போது ஒரு முறை அவங்க இல்லீகலாக பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் டைமு அந்த 30 நிமிட இடைவெளியில் அந்த கஸ்டமர் தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுனால தான். இருந்தாலும் பாதுகாப்பு நடவடிக்கையில் நிறையா முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக பெரிய லெவலில் இது நடக்கிறதுனால எல்லாரையும் ஒவ்வொரு ஏரியாவும் போய் நம்ம செக் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் அதை இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் கொண்டு வராங்க. அதனால் இதை பார்த்து ஏபிஎஸ் ரீட்டெயிலர் யாரும் கவலைப்பட வேண்டாம். வரும் காலங்களில் இன்னும் நமக்கு ஈஸியான வழிமுறைகள் கிடைக்கும். இப்போதைக்கு இருக்கிற வழிமுறைகளை பயன்படுத்தி எடுங்க. புது புது அப்டேட் வரும்போது நான் கட்டாயமாக எனக்கு கிடைக்கிற அப்டேட்டு நான் இதில் உங்களுக்கு போட்டு வரேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயோமெட்ரிக் டிவைஸு, ஐடிஸு ஏதாவது தேவைன்னாலும் எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஐடியில் என்ன மாதிரி இருக்குதுங்கிறத, சூழல் எப்படி இருக்குதுங்கிறத இந்த கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. கட்டாயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்.